வீட்டில் பச்சரிசியும் உளுந்தும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு 180 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் இருத்துருங்க. ஒரு 2 வாட்டியாவது நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ண முடியாது நம்மளால், அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 கைப்பிடி அளவு இந்த மாதிரி சேர்த்துட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கே அரைச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது தண்ணியை வந்து ஆட் பண்ண வேணாம், தண்ணியை ஆட் பண்ணாமே நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சின்னு வைங்களேன், நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் தண்ணியை வந்து ஆட் பண்ணாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஒரு கொஞ்சமாக அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த மாவு ஒட்டியிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெவலுக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து மூடி போட்டு இதை வந்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிலோ வெல்லம் வந்து இந்த மாதிரி பவுலில் எடுத்துக்கோங்க. எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே பவுலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்ககிட்ட வெல்லம் இல்லைனா கூட நீங்கள் வந்து இதை ஒயிட் சுகரில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாட்டு சக்கரையில் கூட நீங்கள் இதை வந்து பாகு காய்ச்சி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் பாகு மாதிரிலாம் நீங்கள் பார்க்க வேணாம். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு ஒரு பிசு பதம் இருந்தாலே போதும். கம்பி பதம் கூட தேவையில்லை. தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பிசுப்பாக இருந்தாலே அந்த பதமே போதும். இதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க. ஃபில்டர் பண்ணிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹீட்டான டவலில் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நல்லா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு இது ஹீட் ஆகிற அளவுக்கு நல்லா வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இதை வந்து நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதை வந்து மேலே இருக்கிறத ஃபுல்லாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி கவர்லனா கூட நீங்கள் பால் கவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எட்ஜில் வந்து சின்னதாக வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி முறுக்கு மாதிரி ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் இதே மாதிரி முறுக்கு ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதை வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ரொம்ப சூடு ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் மிதமான சூடில் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப கொதிக்க ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. யாராவது வீட்டில் விருந்தாளி வந்தாலும் சரி, அதே சமயம் ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தாலும் சீக்கிரமாக ஸ்நாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பச்சரிசி உளுந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து சிம்பிளாக இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப டைமும் எடுக்காது, சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.